வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? உங்களை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டுமே வழியை சொல்லுங்கள். உங்களை வலுப்படுத்த முடிந்தவர்களிடம் மட்டுமே உங்கள் குறைகளை சொல்லுங்கள். உங்களை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டுமே உங்கள் அன்பை சொல்லுங்கள். வாழ்க்கை ரொம்ப அழகாகுங்க. இது இன்னைக்கு தாட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே ரொம்ப ஃபேமஸான மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். இது வெஜ்லேயும் செய்யலாம், நான்வெஜ்லேயும் செய்யலாம். இது ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால இதை நிறையா பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது மைதா மாவுலேயும் பண்ணலாம், கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்து பிசையணும். தண்ணி சேர்க்கும் போது எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைறும்போது தான் கரெக்டான பக்குவம் வரும். ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு பிசுபிசுப்பாக வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசறி இந்த மாதிரி நல்ல சப்பாத்தி பக்குவம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். அடுத்து நான் இது கோதுமையில் செய்கிறதுக்காக 1 கப் கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதுலேயும் தேவையான அளவு உப்பு போட்டு அது கூட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறோம். மைதா மாவு அதிகம் சேர்க்க விருப்பப்படாதவங்க இதை கோதுமை மாவுலேயே செய்யலாம். ரெண்டுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் வராதுங்க. ஸோ கோதுமையிலையும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி 2 மாவையும் நம்ம பிசறி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு அது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதை சேர்த்துருக்குறேன். லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இது திருப்பி நம்ம ஆவியில் வேக வைக்கும் போதும் இது வேகும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக வேக வச்சா போதும். அது கூட 1 பச்சை மிளகா, 2 பூண்டு, 1 துண்டு இஞ்சி இதையும் பொடியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினோடனே இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பொருட்கள் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றனால லைட்டாக மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து லைட்டாக பிசறி விட்டுருக்குறேங்க. அவ்வளோதான். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நல்லா பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் போட்டால் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் மோமோஸ் செய்ய போகிறனால இன்றைக்கி சிக்கன் எடுத்து நல்லா கழுவி அதை மிக்சியில் போட்டு 2-3 சுற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம இப்படி உதுத்து விட்டுக்கணும். இது அந்த வெங்காயம் மசாலா தூளில் நல்லா பிரட்டுற மாதிரி பிரட்டினா போதும். இது ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நம்ம இட்லி பாத்திரத்தில் வேற வச்சு நம்ம அவிக்க போகிறோம். ஸோ லைட்டாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது கூட நான் ஒரிகானோ லீவ்ஸ் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்டஃபிங்ஸ். அடுத்து நம்ம மாவை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதில் ஒரு சில்வர் டப்பா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன ரவுண்டாக இந்த மாவு கிடச்சிரும். இதை குட்டி குட்டியாக தேய்க்கிறது கொஞ்சம் சிரமங்கிறனால ஒரே ஒரு பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சி அதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன அப்போ இதையும் எடுத்து அதில் நடுவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை உள்ளே வச்சு பாருங்கள், சேலை மடிக்கிற மாதிரி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கை விரல்களாலேயே மடித்து விட்டு அந்த ஷேப் கொண்டு வந்தோம் அப்படின்னா சூப்பரான அந்த மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டோம்னா இது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுவே 3 ஷேப்பில் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். அதே மடிப்பு மாதிரி வச்சுட்டு பாதி அளவுக்கு மடிப்பு வச்சுட்டு மிச்சத்தை அதோடு சேர்த்து ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு ஷேப்பில் ரெடி ஆயிரும். எனக்கு என்னமோ இது நம்ம ஊர் பூர்ணம் கொழுக்கட்டையை பார்த்து தான் இவங்க செஞ்சுருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா ஷேப்பு, அதில் வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ஒரு மாதிரி, அடுத்து ஆவியில் வச்சு அவிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதுங்க. நம்மளை பார்த்து தான் காப்பி அடித்தாங்க போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஷேப். இது பூர்ணங்கொழுக்கட்டைக்கு உள்ள ஒரு ஷேப் தான். அதனால தான் எனக்கு அது தோணுச்சு. இது இன்னொரு ஷேப்பு. இந்த மாதிரி நம்ம மடிப்பாக மடிச்சுட்டு 2 பக்கமும் அந்த எட்ஜஸை சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு ஷேப்பில் கிடைக்கிது. ஸோ 3 ஷேப்பில் செய்யலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்க்கும்போது நல்லா குழந்தைங்க வந்து ஆசையாக எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் செஞ்சு எடுத்து வச்சுட்டோம். இதை இனிமேல் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க வேண்டியதான். இட்லி தட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா எண்ணெயை தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மோமோஸை எடுத்து அதில் வச்சு 15 to 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். ஏன்னா இதில் சிக்கன் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கனால நல்லா வேகணும். அதனால் நம்ம 15 to 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான இந்தியன் பாப்புலர் ஸ்ட்ரீட் ஃபுட் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு அருமையான ஸ்நாக்ஸ். ரெஸ்டாரண்ட்லேயும் இது ரொம்ப நிறையா நல்லா கிடைக்கிது. நிறையா பேர் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்லா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். கூடவே நம்ம ஊர் ஃபில்டர் காஃபிங்க, செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்தியான இந்த மோமோஸ் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.